தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டி வரும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அது தொடர்பாக வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று அந்த வீடியோவுக்கு தலைப்பிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தனது வாக்கு திருடு போய்விட்டதாக கூறி காவல் நிலையத்துக்கு செல்லும் சாமானிய மனிதர் ஒருவர் லட்சக்கணக்கான வாக்குகள் திருடு போய்விட்டதாகவும் கூறும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. गाय बैल भैंस साइकिल मोटरसाइकिल कहाँ चोरी हुआ है? वोट साहब हमारा वोट चोरी हुआ है। अरे में चढ़ा लियो का बे? वोट भी कहीं चोरी होता है का? होता है साहब, एक नहीं लाखों वोटों का चोरी हो रहा है। வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக புகார் கூறும் காங்கிரஸ் கட்சி அது தொடர்பான பிரச்சாரத்தை பல்வேறு வழிகளில் தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்குப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து இன்று வாக்குரிமை பேரணியை ராகுல் காந்தி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின உரையில் RSS அமைப்பை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக தலைவர்கள் தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் பாஜக அதிகாரத்தில் நீடிப்பது ஒழுக்கக்கேடு என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். மோடியின் பேச்சு அரசியல் அமைப்பு மற்றும் மதச்சார்பற்ற குடியரசின் உணர்வை அப்பட்டமாக மீறுவதாகும் என்று ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் RSS பங்கேற்கவில்லை என்று திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றை பொய்களால் திருத்தி எழுதுவதற்கான கடைசி முயற்சி என்று கனிமொழி விமர்சித்துள்ளார். மத கலவரத்திற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய RSS இயக்கத்தை பற்றி சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேசியது சரியல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் G. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஐயனார்புரத்தில் பேட்டியளித்த அவர் RSS அமைப்பின் வரலாறு இரத்தக்கரை படிந்த வரலாறு என்றார். 100 ஆண்டு கால RSS உடைய வரலாறு என்பது இரத்த கரைபடிந்த வரலாறு. ஏராளமா சொல்ல முடியும். காந்திஜி படுகொலைக்கு பிறகு RSS அமைப்பு தடை செய்யப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் RSS பங்கேற்கவில்லை, சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கல. பிரதமர் மோடி RSS அமைப்பின் தேசிய தலைவராகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி RSS அமைப்பின் மாநில தலைவராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்று G. ராமகிருஷ்ணன் விமர்சனம் செய்தார். தர்மபுரியில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆதியமான் கோட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலையின் இரு புறங்களிலும் நின்று மக்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். கூட்டுறவுத்துறையின் சார்பில் விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே எளிதாக பயிர்க்கடன் பெறும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். பின்னர் தடங்கம் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 70,000 பயனாளிகளுக்கு 830 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நட்டும் முடிவுற்ற பணிகளை செயல்பாட்டுக்கும் திறந்து வைக்க உள்ளார். வரும் 22ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வருகிறார். நெல்லையில் நடைபெறவுள்ள பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தி அதன் நிர்வாகிகளுக்கான மாநாடு நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. முதல் மாநாடு நெல்லையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவால் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரும் அமித்ஷா அன்றைய தினம் நெல்லையில் நடைபெற உள்ள பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீட்டில் 11 மணி நேரம் நீடித்த சோதனை நேற்று இரவு முடிவடைந்தது. அதேபோல் சிலப்பாடியில் உள்ள ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி MLAவுமான செந்தில்குமாரின் வீட்டில் 15 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரிகள் சோதனையை நிறைவு செய்து புறப்பட்டனர். சென்னையில் MLA விடுதியில் உள்ள செந்தில்குமாரின் அறையில் 7 மணி நேரம் சோதனை நடத்திய அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். அதேபோல் வத்தலகுண்டுவில் உள்ள ஐ. பெரியசாமியின் மகன் பிரபு வீட்டில் நடைபெற்ற சோதனையும் 17 மணி நேரத்துக்கு பின் நிறைவடைந்தது.
இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருவல்லிக்கேணி போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரியசாமி மீது நிலுவையில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பெரியசாமி வீட்டில் சோதனை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் பாஜகவின் ஏவல் துறையாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக கூறியுள்ளார். குமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியில் காங்கிரஸ் மருத்துவமனை சார்பில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த ராஜேஷ்குமார் அமலாக்கத்துறையை வைத்து பாஜக பூச்சாண்டி காட்டி வருவதாக விமர்சித்துள்ளார். அவங்களுடைய ஒரு கூட்டணி மாதிரி, அதாவது எல்லாமே இடி, வருமான வரித்துறை, அடுத்த தேர்தல் கமிஷன், அடுத்தது நீதிமன்றம், இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஏவல் துறையாக இருக்குது. அதை வச்சு தான் இப்போ இது மாதிரி பூச்சாண்டி வேலைகளை காட்டி எப்படியாவது வாக்கு வங்கிக்காக இது மாதிரி வந்து ரைடுகளை பண்ணக்கூடியதான் அவங்களோட. இது தொடர்ந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்பார்கள். திருவண்ணாமலையில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவினர் கலைந்து சென்றதால் நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பழனிசாமி வருகைக்கு சுமார் 3 மணி நேரத்துக்கு முன்பே ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டனர். இருப்பினும் தாமதமாக வந்த அவர் திறந்த வேனில் நின்று உரையாற்றினார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் 15 லட்சம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் பேசும்போதே கூடி நின்ற அதிமுகவினர் வீடு திரும்பினர். இதனிடையே ஆரணியில் பரப்புரையின் போது விதிகளை மீறி பதிவெண் தெரியாதபடி மறைத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கியதாக பழனிசாமி மீது அரசு வழக்கறிஞர் ஆரணி டவுன் போலீசில் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் அதிமுகவினரால் வைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்ற வாகனம் கடந்து சென்ற சில வினாடிகளில் சாய்ந்து விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் எடப்பாடி பழனிசாமி நூல் இழையில் தப்பினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவண்ணாமலையில் இருந்து புதுப்பாளையம் வழியாக எடப்பாடி செங்கம் சென்ற போதே வரவேற்புக்கு வைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவு சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகத்தில் திளைத்தனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் சர்வதேச காற்றாடி திருவிழா கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது காற்றாடிகளை வானில் பறக்க விடப்பட்டனர். சுறாமீன், குதிரை, ஆக்டோபஸ் போன்ற விதவிதமான வடிவங்களில் செய்யப்பட்ட காற்றாடிகள் காண்போரை வியக்க வைத்தன. மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த கைட் ஃபெஸ்டிவலில். இதுக்கு முன்னாடி நான் குட்டியான கைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இங்கே இருக்க கைட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் வந்து இந்த பாப்பட்ரால் கைட்ஸ், அப்புறம் இங்கே நிறைய ட்ராகன் கைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என் ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இயர் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அண்ட் எனக்கு இங்கே இருக்க எல்லா கைட்டுமே பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இந்த லபூபு கைட்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்குறது. எப்பயும் குட்டி குட்டியாக கைட் பார்த்துருக்கேன், ஆனால் எப்பயும் இவ்வளோ பெருசாக பார்த்ததில்லை. வானில் பறந்த ராட்சத காற்றாடிகளை பெரியவர் முதல் சிறியவர் வரை கண்டு ரசித்ததுடன் செல்போனில் படமெடுத்தும் மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புதுப்பாளையத்தில் உள்ள குருநாதசாமி கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. அதனை ஒட்டி குதிரை சந்தை மற்றும் கால்நடை சந்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது.
இங்கே வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தையெல்லாம் சும்மா நல்லா ஃபேமஸ்ஸு. எல்லா மாவட்டத்துலேருந்து வருவாங்க, வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலே தான் வருவாங்க. 24 மணி நேரமும் கூட்டமாகவே தான் இருக்கும். இந்த நோம்பி வந்துச்சுனாலே எல்லா மாவட்டத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்று திருவிழாவின் நிறைவு நாள் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குருநாதசாமி கோயிலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் நாராயணபாளையம் ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி மண் அள்ளும் இயந்திரங்களை சிறைபிடித்தனர். இங்கு 43 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நாராயணபாளையம் ஏரியில் நெடுஞ்சாலை பணிக்காக மண் அள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 3 அடி என்ற ஒப்பந்த அளவை மீறி தொடர்ந்து 7 அடிக்கு பல டன் கணக்கில் மண்ணை அள்ளியதால் அதை கண்டுபிடித்த மக்கள் ஜேசிபி இயந்திரங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று ஊர் பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனித்து இந்த மண் மேற்கொண்டு எடுப்பதை நிறுத்த வேண்டும். இல்லாவிடின் நாங்கள் ஊர் பொதுமக்கள் அதை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் மொத்த ஏரியையே கபளீகரம் செய்திருப்பார்கள் என்று நாராயணபாளையம் கிராம மக்கள் கூறுகின்றனர். விடுமுறை நாட்கள் முடிந்து ஏரிக்கு வந்து அளந்து பார்க்க இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். காலை உணவு திட்டம் பணியின் போது உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு உட்பட 6 நலத்திட்டங்களை அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாராட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே இருந்து ஊர்வலமாக வந்து நகராட்சி வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு முன்பாக திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து தூய்மை பணியாளர்கள் மரியாதை செய்தனர். இந்த 6 நலத்திட்டங்கள் எங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் விருப்பத்திற்கு இணங்க 250 பேரை கூலி திரைப்படம் பார்க்க நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் அனுப்பி வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற மானாமதுரையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுப்புறச் சூழலை பாதிக்காத மண்ணால் மட்டுமே செய்யப்படும் என்பதால் பலரும் மானாமதுரை மண்பாண்ட பொருட்களை விரும்பி வாங்குகின்றனர். வரும் 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் 1/2 அடி முதல் 6 அடி வரை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. களிமண் தான், பிளாஸ்டர் பாரிஸ் கிடையாது. தண்ணியில் போட்டோம்னா உடனே கரையக்கூடிய தன்மை உள்ளது. அந்த இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கலர் இருக்குது. ரோஸு, மஞ்சள், பச்சை, சில்வர் கலரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கூரை வாகனம், சிம்ம வாகனம், மூஞ்சூர் வாகனம், காளை வாகனம், இந்த மாதிரி வாகனங்களை செஞ்சு நாங்கள் இந்த வட்டம் புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 6 அடி உயர சிலைகள் செய்ய குறைந்தபட்சம் 15 நாட்கள் வரை ஆவதாகவும் அதன் உருவத்துக்கு ஏற்றவாறு 10,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விலை நிர்ணயிப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த ஆண்டு 1 லட்சம் விநாயகர் சிலைகள் வரை விற்பனையாகும் என்றும் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய 6 கோயில்களில் ஒரு கோயிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் 7 கோயில்கள் கட்டியதாகவும் அதில் 6 கோயில்கள் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கடற்கரை கோயில் மட்டுமே உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொல்லியல் துறையின் கடல் ஆராய்ச்சி பிரிவின் குழுவினர் ஆய்வு பணியை தொடங்கியுள்ளனர். கோயிலுக்கு அருகே கவச உடை அணிந்து கடலில் இறங்கி ஆராய்ச்சி மேற்கொண்ட நிலையில் கடலில் மூழ்கிய கோயிலின் தடயங்கள், கருங்கல் கட்டுமானங்களை நவீன கருவி கண்டுபிடித்து வீடியோ புகைப்படம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தனர். நேற்று சுமார் 4 மணி நேரம் மட்டுமே கடலில் ஆராய்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் இன்றும் தொடர உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். ஆதி திராவிடர் என்று எவ்வாறு அந்த துறைக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற துறையின் பெயரை பட்டியல் சாதிகள் நலத்துறை என்று மாற்ற உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பட்டியல் சாதியினர் என்ற பெயரை ஆதி திராவிடர் என்று எவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்பது குறித்தும் அதற்கு பயன்படுத்திய அகராதி குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு பயணிக்க இன்று ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம்.
அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ளது. 60 நாட்களுக்கு முன்னர் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தீபாவளிக்கு 4 நாட்களுக்கு முன்னர் அக்டோபர் 16 அன்று பயணிக்க விரும்புவோருக்கு இன்று முன்பதிவு தொடங்குகிறது. அக்டோபர் 18ஆம் தேதி சொந்த ஊர் செல்ல விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி முதலும் முன்பதிவு செய்யலாம். காலை 8 மணி முதல் அனைத்து வகுப்புகளுக்கான முன்பதிவுகளும் தொடங்குகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னை தியாகராய நகர், சேப்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, திருவல்லிக்கேணியில் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தேவாலா, நாடுகாணி, நடுவட்டம், ஓவேலி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் விடாத பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகினர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான உதயேந்திரம், பள்ளிப்பட்டு, அம்பலூர், ராமநாயக்கன்பேட்டை, கொடையாஞ்சி, தேவஸ்தானம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. திருச்செந்தூர் கடலில் நீராடிய 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்டதில் பாறை இடுக்குகளில் கால்கள் மோதி எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே கடலில் புனித நீராடச் சென்ற பக்தர்களில் சிலர் திடீரென எழுந்த ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். கோயிலின் பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை மீட்ட நிலையில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பரவாயில்லையே, ஒரு வயசுக்கு டிஃபரன்ஸ். காயமடைந்தவர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே பக்தர்களை பாதுகாப்பாக நீராடும்படி கோயில் நிர்வாகம் மற்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உதகையின் இதமான சூழல் மற்றும் இயற்கை அழகை கண்டு ரசிக்க தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்கா, உதகை படகு இல்லம், தொட்டபெட்டா என பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த டைம்ல வந்தா சூப்பரா இருக்கு. சென்னையிலேருந்து இங்க வரும்போது நல்ல வெதர் டிஃபரன்ஸ் தெரியுது. நமக்கு பார்க்கவும் சூப்பரா இருக்கு. நிறைய பிளான்ஸ், ஹெர்ப்ஸ்னு இருக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்கா, சில்னஸா இருக்கு. ஃபேமிலியோட வந்தா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். பேரணி இல்லம், கண்ணாடி மாளிகை, கிக்யூ, புல்வெளி மைதானம் என பூங்காவில் உள்ள பல்வேறு பகுதிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். ஏராளமான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வந்ததால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடலூர் அருகே 13 மாடுகளை வேட்டையாடிய புலியை தேடும் பணியில் 2 கும்கி யானைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை, பாடந்துறை, சர்க்கார் மூலா போன்ற பகுதிகளில் கடந்த மாதத்தில் 13 மாடுகளை புலி ஒன்று வேட்டையாடியது. இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த புலியை பிடிக்க வனத்துறை தீவிரம் காட்டி வந்த நிலையில் தானியங்கி கேமராக்களில் புலி தென்படாததால் கால் தடம் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் புலியை தேடும் பணிக்காக 4 நாட்களுக்கு முன் முதுமலையில் இருந்து பயிற்சி பெற்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் பரவலாக மழை பெய்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மழை குறைந்ததால் வனப்பகுதிக்குள் புலியை தேடும் பணியில் 2 கும்கி யானைகளுடன் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
திருவண்ணாமலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு 200 ரூபாய் பணம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தும் ஆட்கள் அழைத்து வரப்பட்டது விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக கிரிவல பாதை வழியாக அவர் செங்கத்திற்கு சென்றார். அவரை வரவேற்பதற்காக 200 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் பிரியாணியும் வழங்கியும் பெண்களையும் முதியோர்களையும் அதிமுகவினர் அழைத்து வந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. எவ்வளோ கொடுக்குறோம்? 200 கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கல. அதிகமாக தான் தெரியும். வண்டியில் தானே கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன சீட்டு? அதான் இது எவ்வளோ தரேன்னாங்க? 200 தான் கொடுக்குறாங்க ஐயா. கொடுத்துட்டாங்களா? தெரியல ஒன்றும். எங்கே ஏமாத்துறாங்களோ என்ன பண்ணாலும் தெரியல. சரி. விதிகளை மீறி மினி சரக்கு வாகனங்களில் ஆட்களை அதிமுகவினர் அழைத்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு கட்சியினர் வழங்கிய கரும்புகளை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சிலருக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிலையில் அது உண்மையிலேயே நன்மை தரும் எளிமையான வரியாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. திருத்தப்படும் ஜிஎஸ்டி வரி என்பது தற்போது உள்ளதை போன்று வளர்ச்சியை நசுக்கும் வரியாக இல்லாமல் நன்மை தரும் எளிமையான வரியாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி 2.0 தொடர்பாக பரந்த விவாதம் தேவை என அழைப்பு விடுத்துள்ள அவர் அதற்கேற்ப மத்திய அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினரின் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ஜவுளி, சுற்றுலா, ஏற்றுமதி, கைவினைப் பொருட்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் துறைகளில் நிலவும் சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரம், மதுபான, பெட்ரோலியம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் மாநில அளவிலான ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்துவதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு அடுத்த பனர்கட்டா தேசிய பூங்காவில் சிறுத்தை புலி தாக்கியதில் சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு பனர்கட்டா தேசிய பூங்காவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். அந்த வகையில் 13 வயது சிறுவன் சுஹாஸ் தனது பெற்றோருடன் விலங்குகளை காண சஃபாரி சென்றபோது திடீரென வாகனத்தின் மீது சிறுத்தை புலி ஒன்று பாய்ந்தது. சிறுத்தை புலி தாக்கியதில் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த சுஹாஸின் கையில் லேசான காயம் ஏற்பட்டது. சிறுவனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பூங்கா ஊழியர்கள் மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சைக்கு பிறகு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.